எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. என் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட மனசில் கருத்து இருந்த அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 லான்ச் ஆன ஸ்விஃப்ட் டிசைரோட டூரிஸ்ட் மாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி. ஸோ நம்ம இந்த வண்டியில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸு எல்லாமே பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு என் ஃப்ரெண்ட் நந்தகுமார் தான் எடுத்திருக்காரு. இதுக்கு மாதிரி நந்தகுமார் என்னோட சேனலில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தான் எடுத்திருக்காரு இந்த வண்டியை. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோம்னாக்க ஆன் ரோடு வந்து 865. அது இல்லாமல் எக்ஸசரிஸ் வந்துட்டு நிறைய போட்டிருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டீரியரு, இன்டீரியரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சேஃப்டி பேசிக் வச்சு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் காமிச்சிட்றேன். எக்ஸ்டீரியர் லுக் வைஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா பிளாக் பம்பர் தான். உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு சில்வர் கார்னிஷ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்து டிசைர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஜெக்ட் லேம்ப் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரொஜெக்ட் லேம்ப் அப்படிங்கும்போது இது எல்இடி தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. நல்லாவே இருக்குது. அதாவது லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்தோம்னாலும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு அழகாகவும் இருக்குது. டயர் பார்த்தோம்னாக்கா 165க்கு 85 614, அதாவது 14 இன்ச் ஸ்டீல் வீல் டயர் தான் தராங்க. அலாய் வீல் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஸோ 4 வீலுமே ஸ்டீல் வீல் தான், பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னே அதாவது 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் இன்ஜினில் வந்து பார்த்திங்கனாக்கா ஷாக்மெண்ட் ஆண்டெலாம் தரமாட்டாங்க. அது நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஷாக்மெண்ட் ஆண்டெலாம் வந்து இன்பில்ட்டாகவே கம்பெனியில் கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 163 mm வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தோம்னாக்கா 55 லிட்டர் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு டேங்க் ஃபியூல் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுங்க அந்த டேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பெட்ரோலோடது சிஎன்ஜி ஃபிட்டிங், அதாவது ஃபில்லிங் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துடுறாங்க, கொடுத்துட்றாங்க வால்வை. அவ்வளோதாங்க. எக்ஸ்டீரியரில் வண்டி நல்லா லுக் வைஸ் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் என்ன அப்படின்னா ஸ்பாய்லர்லாம் வந்துட்டு இன்பில்ட்டாக கம்பெனியில் கொடுத்துட்றாங்க. அதுதான் வந்துட்டு நமக்கு வைக்க அந்த வண்டியோட லுக்கே மாற்றிடுது கம்ப்ளீட்டாக. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லாவே குட் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ரெக்வஸ்ட் சென்சார், டோர் ரெக்வஸ்ட் சென்சார் கொடுக்கல. பெரிய டிமெரிட் என்ன அப்படின்னாக்கா இந்த ஓஆர்விஎம் வந்துட்டு இன்டீரியர், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், வெளியே தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். உள்ளே வந்துட்டு எந்த வித ஆப்ஷனும் கொடுக்கல, எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. இங்கே பிளாங்க் பண்ணிட்டான். வேணும் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வேணால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப்டர் த மார்க்கெட் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அடுத்து இந்த வண்டியோட பிரேக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் ரெண்டு, அதாவது ஃப்ரண்ட் வீல் வந்து ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்துட்டு டிஸ்க்கு. ரியர் வீல் வந்து பார்த்தோம்னாக்க ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் வந்து எலக்ட்ரிக் அசிஸ்ட்டு பவர் ஸ்டேரிங்கு. அப்படி இன்டீரியர் வந்துட்டோம். இன்டீரியர் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஏசி மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ கம்பெனி ஃபிட்டாக வருது. மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு கஸ்டமர் தான் எடுத்து ஃபிட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா இது வந்து பிளாங்காக தான் வந்து இதை வந்துட்டு அவர் இது இன்ஃபோடைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரியர் கேமரா, ஸ்பீக்கர்ஸு, எவ்ரிதிங் வந்துட்டு இவர் ஃபிட் பண்ணிருக்காரு. வந்து அதாவது யூஎஸ்பி போர்ட்டு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஎஸ்பி போர்ட்லாம் வர்றது கிடையாது. நம்ம வந்து அடிஷ்னலாக வாங்கி இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியதாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய டிமெரிட் என்ன அப்படின்னாக்கா ரியர் வெண்ட்டு வந்து கிடையாது, ஏசி வெண்ட்டு கிடையாதுங்க. ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. இன்னொன்று நான் என்ன இப்போ எதிர்பார்த்தேன் அப்படின்னாக்க இந்த வண்டியில் ஹைட் அட்ஜஸ்டரு அது இல்லை. மற்றபடிக்கு கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னாக்க ரொம்பவே வண்டியில் நல்லா தான் இருக்குது. சைடில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துருக்குது. அதுக்கப்புறம் ஃபியூல் ஸ்விட்சிங், அதாவது பெட்ரோல் சிஎன்ஜிக்கு ரெண்டுக்கும் ஸ்விட்சிங்க்கு இது ஒன்று. இதுக்கு கீழே வந்துட்டு பானட்டோட இது ஃபுட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃபியூல் டேங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் இது வந்துட்டு ஓப்பனர் வந்து இங்கே இருக்குங்க. கீ வந்து இந்த மாதிரி நார்மலான கீ தான் வருது. நமக்கு வந்துட்டு சென்சர், அதாவது கீழே ஸ்டார்ட்லாம் கிடையாது. டிஜிட்டல், அதாவது மீட்டர் பார்த்தோம்னாக்க செமி டிஜிட்டலைஸ்டு மீட்டர் தான். ஆனால் நல்லா நீட்டாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் கேமரா இது எல்லாமே வந்துட்டு சேஃப்டிக்காக வந்துட்டு நதக்குமார் இதெல்லாம் வச்சுக்கிட்டாரு. ஏன் பார்த்தோன்னா இப்போ டீபோர்டு வெஹிக்கிள் அப்படிங்கும்போது பார்த்தோம்னாக்க நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து இன்கேஸ் ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து யாரோட மிஸ்டேக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. இந்த மெரிட் என்ன அப்படின்னாக்க சென்ட்ரல் லாக் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துடுது. இன்னொன்று அதாவது பார்த்தீங்கன்னாக்க 4 விண்டோக்கும் கொடுத்துட்றாங்க, பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. டோர் லாக் வந்து டிரைவர் சைடில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டோர் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு விண்டோ லாக்குமே வந்துட்டு இதில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிடுதுங்க. இதில் அவ்வளோதான் அதாவது டிரைவரோட கண்ட்ரோலில் இவ்வளோ தான் இருக்குது. ஸ்டேரிங்கில் அதில் ஒன்றுமே இருக்காதுங்க. அது க்ரூஸ் கண்ட்ரோலோ இல்லை வந்துட்டு ஸ்டேரிங் மவுண்டோட மியூசிக்கல் கண்ட்ரோலோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து நம்ம வந்து வேணும்னா எடுத்து மாட்டி பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்துட்டு அதாவது கார் அலட்டம் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே வரும். பட் இதெல்லாம் அந்த பட்டன்ஸில் எதுவுமே கிடையாது. இதில்
ஸோ சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று, இதில் ஒன்று வந்திருக்கு, ஒரு சைடில் தான் அங்கே ஒன்று இருக்குது கொடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒன்று காமிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 6 ஏர்பேக் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இன்னொன்று அப்படின்னாக்கா SOS பட்டன். இந்த SOS பட்டன் வந்துட்டு கஸ்டமர் சேஃப்டிக்காக இப்போ வந்து டீபோர்ட் கார் அப்படிங்கிறனால இந்த SOS பட்டன் வந்து மேனட்ரியாக வச்சு ஆகணும். ஒருவேளை இது வைக்கல அப்படின்னா வந்துட்டு ஆர்டிஓ வந்து வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு போகும்போது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று. இப்போது அப்புறம் இது CNG வெஹிக்கிள் அப்படிங்கிறனால ஃபயர் எக்ஸ்டென்சர் இருக்குது பாருங்க. இந்த ஃபயர் எக்ஸ்டென்சரு கம்பெனி ஃபிட்டடாகவே வந்துட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்கு அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்கு. CNG வெஹிக்கிள் அப்படிங்கிறனால வந்துட்டு கேஸ் உள்ளதுனால இன்கேஸ் ஏதாவது ஃபயர் ஆகுது அப்படின்னாக்க நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் எக்ஸ்டென்சர் கொடுத்துட்றாங்க. இதை அப்படியே விட்டுறாமல் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்து ரெனிவல் பண்ணிக்கிறது பெட்டருங்க. சொல்லிடுறேன், இந்த ரியர் கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க கிடையாது. இந்த ரியர் கேமரா வந்து கீழேருந்து கொடுக்குறது தான். எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வைக்கிறது தான். ரியர் பூட்டில் பாருங்க CNG டேங்க் அடங்கிடுது. அதாவது 352 லிட்டரில் பார்த்தீங்கன்னாக்க இதில் பாதி வந்து CNG டேங்கே பிடிச்சிரும், மீதி இருக்கிறது தான் நமக்கு. இது வந்து கம்பெனி ஃபிட்டட் CNG தான். முக்கியமாக என்னென்னு சொல்லணும்னு நினச்சேன், இந்த வண்டியில் பார்த்திங்க ரியர் டீஃபாகர், அதாவது தெர்மல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் டீஃபாகர் வந்துட்டு வந்துருச்சுங்க. சூப்பரான ஒரு ஆப்ஷன், நிறைய ப்ரொவிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. முன்னேலாம் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க டீபோர்டு வெஹிக்கிள்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து பேசிக்கான திங்ஸ் தான் இருக்கும். பவர் விண்டோ இருக்காது, ஆக்சுவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு எதுவும் சேஃப்டி ஆஸ்பெக்டில் 2 ஏர்பேக் தான் கிடைக்கும். இப்போ இதில் 6 ஏர்பேக் இருக்குது. ஃபயர் எக்ஸ்டென்சர் இருக்குது, ஃபயர் எக்ஸ்டென்சர் இருக்குது, நிறைய கொடுத்துருக்காங்க. சரி நீ இருங்க, இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்க நந்தகுமார் ஒரு நண்பரை கூப்பிட்டு ஏன் இந்த வண்டி எடுத்தார், எதாவது அந்த வண்டி எடுத்தார் என்னங்கிறது கேட்டு அவர்கிட்டையும் தெரிஞ்சுக்கலாம். அவரும் ஒரு வேளை சொல்கிற பதில் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் ஒரு வேளை குழப்பத்தில் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இதுலேயும் சுசுக்கியில் டீபோர்ட் இருக்குது, குண்டை கம்பெனிலையும் வந்துட்டு அவுரா இருக்குது, டாட்டாவிலையும் வந்து டீபோர்ட் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை சுசுக்கி நீங்கள் ஒரு டவுட்டில் வச்சுருக்கீங்க, எடுக்கலாமா வேண்டாமா, நம்ம குண்டையோ சுசுக்கியோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாக்க டீபோர்டு யூஸராகவே வந்துட்டு அவரை கேட்கலாம். ஸோ இவர் தான் இந்த வண்டியோட ஓனரு, சாஸ்தா ட்ராவல்ஸோட ஓனருங்க இவர். நந்தகுமார் சொல்லுங்கள், ஏங்க வந்து சுசுக்கியில் டிசைர் டூர்ஸ் ஏன் எடுத்தீங்க? இதில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி, மைலேஜ் ஜாஸ்தி. இன்னொன்று இது 5 ஸ்டார் ரேட்டிங் வண்டி இது. சரி. மற்ற இப்போ டாடா எக்ஸ்பிரஸ்ஸு, ஹோண்டா யாரா, ஹோண்டா அமேஸு, சரிங்க, இதெல்லாமே இருக்குது. சரி. இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் வந்து கம்மி தான். டாக்ஸிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சுசுக்கி தான். சரிங்க. சரி, இப்போ இதில் மானியம் ஏதாவது கிடச்சிதுங்களா? இல்லை, அதாவது பொண்ணு பேரில் எடுத்தால் நம்மளுக்கு மானியம் இருக்கும். வீட்டில் இருக்க அம்மா, ஒய்ஃபு, தங்கச்சி, அக்கா அவங்க பேரில் எடுத்தால் நம்மளுக்கு மானியம் இருக்குது. சரி. இது என் பேரில் இருக்கனால மானியம்லாம் இது இல்லை. சரிங்க. டிசைர் டூர்ஸ் நம்பி எடுக்கலாங்களா? கண்டிப்பாக எடுக்கலாம். சரி, ஓகே. சரிங்க, இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு என் சேனலில் பார்க்கலாம். பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, உங்களுக்கு மனசில் கருத்து அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போங்க.